போராட்டம் என்பது இதோ பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஒரு திட்டம் என்பது இருக்கின்றது. இது முடிந்த பிறகு மீண்டும் மார்ச் மாதத்தில் கூடி அடுத்த கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்துவது என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டில் இந்த பென்ஷன் வேலிடேஷன் ஆக்ட் 2025 என்பது வாபஸ் பெறப்பட வேண்டும். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு ஓய்வூதியம் என்பது ஒரு சட்டபூர்வமானது, அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டது, அது ஒரு மனித உரிமை விஷயம். இதை இன்றைக்கு இல்லாமல் செய்யப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு 60 வயதை தாண்டியவர்கள், முதியவர்கள், மூத்தவர்கள் அவருடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு பாதிக்கப்படுகின்றது. ஆகவே இதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலையும் இந்த 8வது ஊதிய குழுல இதற்கு முன்பு அந்த ஊதிய குழுக்கள்ல ஓய்வூதியம் சம்பந்தமான குறிப்புகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஓய்வூதியம் சம்பந்தமான குறிப்பு எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த அன்பண்டட் காஸ்ட் ஆஃப் தி பென்ஷன் அடிப்படையில இன்றைக்கு இருக்கக்கூடிய ஓல்டு பென்ஷன் திட்டத்தை இன்றைக்கு மறுபரிசீலனை செய்வதற்கான ஒரு குறிப்பு இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் இந்த 2 ஷரத்தும் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து எங்களுடைய தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இதற்கு வழக்கம் போல பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எங்களுக்கு தொடர்ச்சியான நீங்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுடைய செய்திகள் எல்லாம் உங்களுடைய மீடியாக்கள்லையும் மற்ற டிவிகள்லையும் பத்திரிகைகளையும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே சந்தோஷமான விஷயம். அதே போல இந்த முறையும் நீங்கள் உங்களுடைய ஊடகங்கள்ல எங்களுடைய செய்திகளை நீங்கள் வெளியிட வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு தாழ்மை கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு பத்திரிகை செய்தி கையில் கொடுத்துக்கும் ஆங்கிலத்திலும் தமிழும் இருக்கின்றது. ஸோ அதை நீங்க எவ்வளவு தூரம் பத்திரிகை வெளியிட முடியுமோ வெளியிடும் என்பது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொண்டு இப்பொழுது என்னோடு இங்க கோவிந்தராஜ் FCP அமைப்பினுடைய இணை கன்வீனர் இருக்காது, தோழர் பாலசுப்ரமணியம் எங்களுடைய தலைவர் இருக்காது, தோழர் இளங்கோவன் DRPU எங்களுடைய FCP அமைப்பினுடைய செயல் தலைவர் இருக்காது, தோழர் மோகன் அஞ்சல் பகுதியிலிருந்து என்னுடைய செயல் தலைவர் இருக்காங்க. ஆக இது எங்களுடைய பிரீஃப் கொடுத்திருக்கோம்.